மகிமைப்படுவதாக. இதனாலும் இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 17வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான காரியத்தை தேவபிள்ளைகளாகி நமக்கு காண்பித்து தருகிறது. தேவபிள்ளைகளாகி நாம் தேவனுடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். எது கர்த்தருடைய சத்தியம்? கர்த்தருடைய வசனமே சத்தியம். சிம்பிளா சொல்லணும்னா கர்த்தருடைய வசனம் நாம் பரிசுத்தமாகும்படியால் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. என வேதம் தெளிவாக சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று. நாம் இந்த இம்மைக்காக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஜனங்கள் அல்ல. நமக்கு மறுமையிலே ஒரு நித்திய அநித்தியமாய் கர்த்தரோடு கூட வாழும்படியான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியால் நித்திய அநித்தியமாய் கர்த்தரோடு கூட வாழும்படியால் தேவர்களாகி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனிலே நித்திய அநித்தியமாய் கர்த்தரோடு கூட வாழ வேண்டுமானால், கர்த்தரை முகமுகமாய் சந்திக்க வேண்டுமானால், பரிசுத்தமுள்ள தேவன் வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டுமானால், அவர் அருகே அவருடைய சிங்காசனத்திலே அமர்ந்து அவருடைய மார்பிலே சாய்ந்து அவரோடு கூட நித்திய நித்தியமாய் வாழ வேண்டுமானால், வேதம் நமக்கு ஒரு சத்தியத்தை காண்பித்து தருகிறது. அதுதான் நாமும் பரிசுத்தமுள்ள தேவஜனங்களா இருக்கணும். பரிசுத்தத்திற்கு எல்லையே கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷத்துல வேதம் தெளிவா சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இன்னும் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்கிற உணர்வை உடையவர்களாய் நம்ம என்ன பண்ணணும்? அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவர்களாகிய நாம் பரிசுத்தத்தில் முன்னேறி செல்ல நமக்காக கொடுக்கப்பட்டதுதான் கர்த்தருடைய வார்த்தை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை, ஆவி, ஆத்மா, சரீரம் இவை அனைத்தும் கர்த்தருடைய சம்பத்துல போய் சேரத்தக்கதாய் கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தத்தில் இருக்கிறதா, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தில் முன்னேறி செல்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த சத்திய வேதாகமும் கர்த்தருடைய சத்திய வார்த்தைகள், வசனங்கள் நம்மை பரிசுத்தத்திலே முன்னேற செய்யும். தேவர்களாகிய நாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது இந்த ஒரு உணர்வோடு கூட நாம் வாசித்து தியானித்தோமேனால் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை நமக்குள்ளே எழும்பும். அப்படி இல்லாம சும்மா ஏனோதானம் வாசிக்கிறதுனாலதான், ஒரு கடமைக்காக வாசிக்கிறதுனாலதான் நம்ம என்ன வாசிக்கிறோம் கூட நமக்கு புரியாம இருக்கு. அந்த வார்த்தைகள் நமக்குள்ள எந்த பலனும் கிரியையும் செய்யாம இருக்கு. தேவர்களாகி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய பிரதானமான காரியம், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. சிம்பிளா சொல்லணும்னா நித்திய ஜீவனுக்கு பரிசுத்தம் இல்லாமல் போக முடியாது. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா பரிசுத்தம் மிக மிக அவசியம். தேவர்களாகி நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தில் முன்னேற வேண்டும். அப்படி பரிசுத்தத்தில் முன்னேற வேண்டுமானால் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வசனங்களை வாசித்து தியானித்து நமக்குள்ளே எந்தெந்த கிரியைகள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறதோ அதை அறிந்து அதை நம்மை விட்டு விலக்கி தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான கிரியைகளை, வேதம் நமக்கு கற்றுத்தருகிற காரியங்களை நாம் தியானித்து அதற்கு கீழ்ப்படிந்தோமேனால் நிச்சயமா இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனமும் சத்தியமாய் இருக்கிறது. அந்த சத்தியமுள்ள வசனங்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தில் முன்னேறி செல்ல நமக்கு உதவி செய்யும். அப்படி நாம் பரிசுத்தத்தில் இன்னும் இன்னும் என்று முன்னேறி செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவருக்கு ஏற்ற பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையால் அது மாறி இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திலே கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தோடு வாழ்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் தாம் சொன்னபடியே அவர் வந்து நம்மோடு கூட அழைத்து சென்று பரிசுத்தமுள்ள தேவன் வாழ்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே, பரலோக ராஜ்யத்திலே நித்திய நித்தியமாய் கர்த்தரோடு கூட வாழ செய்வது அதிக நிச்சயம். இந்த அனுபவத்தை தேவர்களாகி நாம் நம்முடைய பலத்தால் செய்ய முடியாது. அதற்காகத்தான் நமக்காக நம்மை பலப்படுத்தும்படியாக வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வசனங்களையும் வாசித்து தியானித்து அதற்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தில் முன்னேறி செல்ல நம்மை பலப்படுத்த தம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். அப்படி பிதாவாகிய தேவன் நமக்காக அனுப்பின தேற்றல் வாழ்நாகிய பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து தியானித்ததற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தருடைய பாட்டில் அர்ப்பணிக்கும் பொழுது நமக்காக அருளப்பட்ட பலன் பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தி பாவத்தை கொடுத்தும் நீதியை கொடுத்தும் நியாயத்தீர்ப்பை கொடுத்து நமக்கு கண்டித்து உணர்த்தி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தத்தில் மாற முன்னேறி செல்ல
நம்மை பலப்படுத்தி நிலைநிறுத்துவது அதிக நிச்சயம். தேவபிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் சத்திய வசனத்திற்கு கீழ்ப்படியவும் அதனாலே தேவபிள்ளைகளாகி நாம் பரிசுத்தமாகவும் நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் கர்த்தரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பல